தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் நெடுகாலமாக நீண்ட நாளாக ஏதோ ஒரு விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் கூறி கூறி ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படித்தானே? பதில் இன்னும் வரவில்லை, தாமதமாகின்றது. அதற்குதான் கர்த்தர் கூறுகின்றார், ஒரு சில காரியத்தில் அவருடைய வேலை வரும் பொழுதுதான் கர்த்தர் அதை நமக்கு செய்து முடிப்பார். காரணம், அந்த வேளையில் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நமக்கு தந்தார் என்றால் தான் அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பிதாவாகிய கர்த்தர் அறிந்துள்ளார். பிரியமானவர்களே, ஆகவே தான் நீங்கள் அழுது மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்த அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தாமதமாக்கி கொண்டே இருந்தது. இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் உங்களுக்கு சகாயம் செய்ய, உங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்ற அவருக்கு வேலை வந்துவிட்டது. ஆகவே இன்றிலிருந்து உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நெடுநாளாக காத்திருந்த இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவருடைய வேலை வந்துவிட்டது என்று நீ கூறி என் சமூகத்தில் நீ செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் என்று கூறினேன். கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அவர்களுடைய மன்றாட்டையும் அவருடைய விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு அவர்களுக்கு இன்றிலிருந்து நீர் பதில் செய்து அவர்களை மகிழ்விக்கப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். நாங்களும் நன்றி உணர்வுகளாக இருப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.